ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனல்ல ஒரு சூப்பரான புடிங் குலம்லக்கு செய்ய போறோம். இந்த டீசர்ட் வெஜிடேரியனுங்க. நான் இங்க எக் சேர்க்காம சுவையான புடிங் குலம்லக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கெல்லாம் காமிக்க போறேன். தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் அகர் அகர், டவுன் பண்டான், குலம்லக்கு. குலம்லக்கு சேர்த்து செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் பால், சிறிதளவு உப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல சூடான கொதி தண்ணீரில் நம்ம அகார அகாரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். குலம்லக்கு டவுன் பண்டான் சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிங்க. குலம்லக்கு நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்ச அகர் அகர் பேக்கெட்டோட நம்ம கரைச்ச குலம்லக்கை சேர்த்துக்குவோம். பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம். நான் இங்கே ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து எடுத்துக்கிங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க. ஒரு 20 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்மளோட அகர் அகர் குலம்லக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்கு. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துடணும். இப்போ நம்ம ரெடி ஆகுன நம்ம அகர் அகரை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கிங்க. இந்த புடிங் குலம்லக்கு நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் ஓ தீபாவளி எனி செலிப்ரேஷனுக்கு செஞ்சுக்கலாங்க. அழகாக இந்த மாதிரி கிளாஸ் மங்களையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அழகாக ஈவனாக ரத்து பண்ணி எடுத்துக்கிங்க. நம்மளோட புடிங் குலம்லக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சில்லுன்னு ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துக்குவோம். பாருங்க வியூவர்ஸ், நம்மளோட டீசர்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த டீசர்ட்டில் நம்ம எக் சேர்க்கவே இல்லைங்க. வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வாவ், பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட இந்த ஈஸியான ரெசிப்பியில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். வாவ், பாருங்க வியூவர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ருசியாக இருக்கும்னு. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.